சே, எப்போ பார்த்தாலும் இவங்களோட இதே வேலையாக போச்சு. இங்க பாருங்க மாமா, நம்ம 2 பேரும் பேசினாலே சண்டை தான் வருது. இங்க பாருங்க, ஒரு சில டைம் நீங்க பண்றது தப்பா இருக்கலாம், நான் பண்றது சரியா இருக்கலாம். ஒரு சில டைம் நான் பண்றது சரியா இருக்கலாம், நீங்க பண்றது தப்பா இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நம்ம 2 பேருக்கும் இன்னும் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன ஐடியா தெரியுமா? ஒரு வாரத்துக்கு நம்ம 2 பேரும் பேசவே வேண்டாம், சைகையிலே பேசிக்கிடுவோம். அப்ப 2 பேருக்கும் புரிதல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். சரியா? இது சூப்பர் ஐடியாவா இருக்குமா? நம்ம இனிமே இதே ஃபாலோ பண்ணுவோம். நாம சைகையிலே பேசிக்குவோம். சைகையிலே பேசிக்கிட்டா நமக்குள்ள பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ என்கிட்ட பேச மாட்டேன், நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்ப பிரச்சனையே இருக்காதுல்ல? ஆமா ஆமா. சரிம்மா, அப்ப நம்ம இதே ஃபாலோ பண்ணுவோம். Hello. A few moments later. LOL. Oh shit! Oh shit! ஐயோ, பால் வச்சு அடுப்பா போன சொன்னாலா? இங்க பாருங்க, உங்களை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க கேட்காமயே உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் செய்யறேன். ஆனா நீங்க என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. இனிமேயும் நீங்க என்னை புரிஞ்சிக்கவே போறது கிடையாது. அதனால இனிமே நான் மட்டும்தான் பேச போறேன். நீங்க பேசாம அமைதியா இருக்க போறீங்க, அவ்வளவுதான். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா சண்டை தான் வரும். சரிங்களா? போங்க. அட கடவுளே, இவ பேசுறது தாங்க முடியாம தான் இந்த பிளானுக்கே ஒத்துக்கிட்டேன். கடைசியில் என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவ பிளான் தான் என்னை சிக்க வச்சுட்டாலே.